இந்த லெவல் கரெக்டா இருக்கு. இது கரெக்டா இருக்கு. மார்க் பண்ணிக்க. ஓகே பையா. பாப்பா அனிஷ் இந்தா இப்படி. ஓகே பையா. வா சொல்றா. என்ன விஷயம்னா வர சொன்னீங்க? ஆமாப்பா, நம்ம சைட்டோட இன்ஜினியர் இருக்கார்ல, அவரு வேற ஒரு புது வீடு கட்ட போறாராம். அவருக்கு அந்த வீட்டோட டிசைனை ஒரு ஆர்கிடெக்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ ஆர்கிடெக்ட் தானே, அதான் நான் உன்னை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாருப்பா. இப்போ அவர் வர நேரம் தான், கொஞ்சம் இருந்து பாத்துட்டு போயிடுறியா அவரை? என்ன கேள்வி இது? நான் கண்டிப்பா இருக்கேன். நீங்க அவரை பொறுமையா கூட வர சொல்லுங்க, நான் இருந்து பேசிட்டே போறேன். சரிப்பா. அண்ணே பரவாயில்லண்ணே, நிலாவுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ற. சூப்பர் சூப்பர். ஏன் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ண என்ன? அப்படி சொல்ல, சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். அவன் கிடக்குறான்ப்பா, லூசு பையன். நீ வாப்பா, உள்ள வந்து நிழல்ல உட்காரு. வா சோழா, அங்க உட்காரு. பரவாயில்ல, இப்படி உட்காரு. இந்தாப்பா தண்ணி குடி. சோழா தண்ணி குடி. சேரா. வாங்க வாங்க சார். வணக்கம் வணக்கம். நிலா, நான் சொன்னேன்லப்பா வீடு கட்ட போறாருன்னு. சார் தான். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இதான் நிலா, என் தம்பியோட ஒய்ஃப். இவங்க தான் ஆர்கிடெக்ட். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? செந்தூர் இன்ஜினியரிங் காலேஜ், திருவண்ணாமலை சார். சார் இவங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் சார். அப்படியாமா? ஆமா சார். சரி, நீங்க எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஒரு 6 months நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருக்கேன். சிலது என் போன்ல இருக்கு, பாக்குறீங்களா? எங்க காட்டுங்க. சார் இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு எதுக்கு யாருக்கிட்டே வேலை பார்க்கணும்னு இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க சார். நல்ல விஷயம் தானே. இப்பெல்லாம் ஜாப்க்கு போறதை விட தனியா பிசினஸ் பண்றதுதான் யங்ஸ்டர்ஸ் விரும்புறாங்க. அப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு டிசைன் பண்ணி கொடு. டிசைன் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட். முற்றம்லாம் வச்சு கொஞ்சம் பழைய டிசைன்லாம் மிக்ஸ் பண்ணி டிசைன் பார்க்கவே நல்லா அழகா இருக்கணும். சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் டிசைன் பண்ணிருக்கேன். ப்ளஸ் வேற ஐடியாஸும் இருக்கு. நீங்க பாக்குறீங்களா? எங்க காட்டுங்க. ஓகே, பரவாயில்லம்மா. டிசைன்லாம் ப்ரொஃபஷனலா யூனிக்கா இருக்கு. இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். பட் அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. பிளஸ் நல்ல ஐடியா வேற வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றேன், சீக்கிரமே கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். கிளைண்ட்ஸ் அவங்களோட நீட்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. நான் பேசிட்டு என்னைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றேன். கண்டிப்பா சார். ஓகே சேரா, நான் கிளம்புறேன். அப்புறம் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு மெயில் பண்றேன். உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்களேன். ஓகே சார். ஓகேமா, மெயில் சென்ட் பண்ணு. நான் வரேன் சேரா. வரேம்மா. வரேன். நிலா, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள்ப்பா. நீங்களும் வந்துருச்சுனே. ரொம்ப தேங்க்ஸ். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா நீ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அந்த இன்ஜினியர் இருக்கார்ல, அவர் பெரிய ஆளு. நிறைய பெரிய பெரிய வீடு கம்பெனி எல்லாம் கட்டுவாரு. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் அவர் மூலமா உனக்கு நிறைய வேலை கிடைக்கும். எங்கடா நிலாவை என்ன காணோம்? ஃபோன் பண்ணனே, வந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னான். மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. வந்துருவாங்கண்ணே, வந்துட்டு தான் இருக்காங்க. அண்ணா அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் சமைப்ப போலையே. ஏன்டா இப்படி கேக்குற? அதெல்லாம் தாராளமா சமைப்பேன்டா. ஆனா சந்தாவும் நல்லா சமைக்கும். எப்பவும் போல நானும் சமைப்பேன். சந்தாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். அவங்க சமைக்கணும்ல இல்லண்ணா, நாம எல்லாரும் சேர்ந்து கூட சமைக்கலாம். ஏன்னா அதுக்கு என்னடா, பண்ணிட்டா போச்சு. ஏன்னா அண்ணன் கொஞ்சம் ஓவரா சிரிக்குது. பாப்போமா? போன குடுறா. போன பார்த்து பார்த்து சிரிக்கிற. என்ன அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்கியா? எங்க கூட டேய், என்ன ஸ்டிக்கர் விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? கான்வர்சேஷன் முழுக்க ஸ்டிக்கரா இருக்கு. அண்ணா இங்க பாருங்க. டேய் பாவம்டா, அதெல்லாம் பார்க்க கூடாது. அது அண்ணனோட பர்சனல்டா.
பாக்குறதுக்கு இதுல பர்சனலா என்னென்ன இருக்கு? காலையில ஒரு குட் மார்னிங், நைட்டு ஒரு குட் நைட், இடையில மட்டும் ஃபுல்லா விதவிதமான ஸ்டிக்கர்ஸ். டேய் புறா போங்கடா. ஸ்டிக்கர்ல எப்ப நான் இப்ப அனுப்புறது? எல்லாம் கலாய்க்கிறான் பாரு. உள்ள வாங்க. ஏமா நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். பரவாயில்ல வாங்க. என்ன விஷயம் சொல்லு. உள்ள வாங்க சொல்றேன். விட மாட்டியா நீ? சே, அதுவா நான் அனுப்புறேன். டேய் போங்கடாங்கற. போ இருக்கு பசங்க. என்னம்மா வாங்க நீ. பாப்பா என்னப்பா நீங்க வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? எங்க